எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் இந்த நாளை பரிசுத்தப்படுத்தி உமக்கு முன்பாய் நாங்கள் மகிழ்ந்து களி கூறும்படியாய், மகிழ்ந்து கொண்டாடும்படியாய், கர்த்தாதி கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் ஒருமித்து உயர்த்தும்படியாய், எங்கள் ராஜாதி ராஜாவுடைய பிரசன்னம் எங்கள் நடுவிலே தங்கும்படியாய் தாழ்த்துகிறப்பா. காண்பவர் காப்பவர், கண்மலையின் உச்சியில் இருந்து அவனை காண்கிறேன் என்று சொல்லி எங்களை காண்கிற எங்கள் அன்பு தகப்பன், உம்முடைய வல்லமை விளங்க பண்ணுங்க. கர்த்தாவே, பரிசுத்தவான்கள் எங்கெல்லாம் கூடி ஆராதித்து கொண்டு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியாய் தாழ்த்துகிறேன். விசேஷத்தோண்டமாக இந்த கொடுங்கூர் பகுதியில் கர்த்தருடைய மகிமை தங்கட்டும். சேலவாயில் பகுதியில் உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, குடிச்சேர்த்த பிள்ளைகளை தாழ்த்துகிறேன். வர தடைப்பட்ட பிள்ளைகளை தடைகளை நீக்கி அழைத்து வாங்க. விசேஷித்த வண்ணமாய் பிள்ளைகள் பாடலை பாடி துதிக்கக்கூடிய வேளையிலே கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆசாரியர்கள் கூட நிற்க முடியாத வண்ணம் கர்த்தாவே, அன்று வெளிப்பட்ட தேவ அக்னியைப் போல, தேவ மகிமையைப் போல இந்த நாளிலும் உம்முடைய மகிமை உம்முடைய பிள்ளைகளை மூடி மறைத்து பாடல்களை மகிமைப்படும்படியாய் தாழ்த்துகிறையா. என்றும் உள்ள உம்முடைய கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனை ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறேன். ஒவ்வொருவரும் உம்முடைய கரத்தின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கேன். கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க, ஆஸ்வாதமாக நடத்துங்க. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். கிருபையின் ஆஸ்வாதம் உடைய ஜனத்தின் மேல் உண்டாக கர்த்தர் நீர் நடத்துங்க, ஆஸ்வாதிங்க. இயேசுவின் ரத்தம் இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் உள்ளவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் உள்ளவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர், பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர், தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கியவர், தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கியவர். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அந்த ஆகாரி துயர்த்தீரா, அநாதையாய் தவித்த அந்த ஆகாரி துயர்த்தீரா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. இயேசு உன்
இயேசுவின் முன் நடந்தால் நீயோ தானே கடந்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அன்னாரின் தம்பாதம் அவங்க அன்னாரின் ஜெபம் கேட்டார். அன்னாரின் தம்பாதம் அவங்க அன்னாரின் ஜெபம் கேட்டார். அனாதையாய் தவித்த அந்த ஆதாரின் துயர்த்தீட்டார். அனாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர்த்தீட்டார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. இயேசுவின் முன் நடந்தால் நீயோ தானே கடந்திடலாம். இயேசுவின் முன் நடந்தால் நீயோ தானே கடந்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. ஹல்லேலூயா. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், மெசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், மெசுராஜன் நம் சொந்தமாயினார். பரலோகமதின் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். பரலோகமதின் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. பரலோகமதின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். பரலோகமதின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து வைத்தார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து வைத்தார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று வைத்தார்.
உமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பேச்சுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. பரலோகமதில் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். பரலோகமதில் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தின் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. பரலோகமதில் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். பரலோகமதில் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பால் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. பரலோகமதில் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். பரலோகமதில் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமெகாவும் நீரே. வல்லமை பல ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமெகாவும் நீரே. வல்லமை பல ஞான மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே. பாவமானிரே எம்மை நீதியாக்கிட, சாபமானிரே எங்கள் சாபம் போக்கிட. காயமானிரே எங்கள் நோய்கள் தீர்த்திட, ஏழையானிரே எங்கள் ஏழ்மை நீக்கிட. நீரென்றும் எந்த நல்ல மேய்ப்பர், என்னாலும் தாட்சி அடையேனே. அமர்ந்த தண்ணி பசும் புல்வெளியில் என்னை மேய்த்து நித்தம் காக்கும் நல்ல தேவனே. நீரென்றும் எந்த நல்ல மேய்ப்பர், என்னாலும் தாட்சி அடையேனே. அமர்ந்த தண்ணி பசும் புல்வெளியில் என்னை மேய்த்து நித்தம் காக்கும் நல்ல தேவனே. பகைவர் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தி, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்தி.
ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை தொடருமே. நான் கர்த்தர் வீட்டிலே நீடித்து வாழ்வேனே. பகைவர் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தி, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்தி. ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை தொடருமே. நான் கர்த்தர் வீட்டிலே நீடித்து வாழ்வேனே. என் நாவு உந்த நீதி ஐயோ, நாளெல்லாம் உந்தன் துதி ஐயோ. ஓயாமல் போற்றி பாடும் குறைவை எல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தேவனே. என் நாவு உந்தன் நீதி ஐயோ, நாளெல்லாம் உந்தன் துதி ஐயோ. ஓயாமல் போற்றி பாடும் குறைவை எல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தேவனே. உமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி குறைகளெல்லாம் நிறைவாக்கும் தேவனே. யெகோவாயிரே நீர் எந்த நெல்சடாய், பொதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர். உமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி குறைவுகளெல்லாம் நிறைவாக்கும் தேவனே. யெகோவாயிரே நீர் எந்த நெல்சடாய், பொதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர். யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே. வல்லமை பல ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே. வல்லமை பல ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே. பாவமானிரே எம்மை நீதியாக்கிட, சாபமானிரே எங்கள் சாபம் போக்கிட. காயமானிரே எங்கள் நோய்கள் தீர்த்திட, ஏழையானிரே எங்கள் ஏழ்மை நீக்கிட. பாவமானிரே எம்மை நீதியாக்கிட, சாபமானிரே எங்கள் சாபம் போக்கிட. காயமானிரே எங்கள் நோய்கள் தீர்த்திட, ஏழையானிரே எங்கள் ஏழ்மை நீக்கிட. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ. எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு பக்கபலன் நீரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு பக்கபலன் நீரே அல்லவோ. என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ. என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ. வேதைகளை மறப்பீரோ, ஏழைகளை மறப்பீரோ. இயேசுவே மனம் இறங்கும், இயேசுவே மனம் இறங்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ. எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. கர்த்தாவே எழுந்தருளும், கை தூக்கி என்னை நிறுத்தும். கர்த்தாவே எழுந்தருளும், கை தூக்கி என்னை நிறுத்தும். தீமைகள்
என்னை சூழும் நேரம், தீயவன் என்னை சூழும் நேரம், தூயவரே ரட்சியும், தூயவரே ரட்சியும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. ஏழையின் ஜெபம் கேளும், ஏழையின் ஜெபம் கேளும், இயேசுவே மனம் இறங்கும், இயேசுவே மனம் இறங்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலன் நீரே அல்லவோ, ஜீவ ஒளி நீரே அல்லவோ. ஆமென். கர்த்தர் நல்லவர். சந்தோஷமா இருக்கீங்களா? ஒருத்தர் தான் சந்தோஷமா இருக்காங்க போல இருக்கு, மற்றவங்க சோகத்தில் இருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து, அந்த வார்த்தையை சபையிலே சொல்லி, முதல்ல எனக்கு அடுத்து சபையாருக்கும் சேர்த்து சொல்லி சொல்ல சொன்ன காரியம், அந்த காரியத்தை இன்னைக்கு உங்கள் மத்தியில் சொல்ல போறா. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23வது வசனம். எபிரேயர் 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. அறிக்கையிடு அப்படின்னு சொன்னார். அப்ப என்ன அறிக்கையிடுன்னு கேட்டா 3 பாயிண்ட். நம்பிக்கையை அறிக்கையிடு, அசைவில்லாமல் உறுதியாய் அறிக்கையிடு, வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் அறிக்கையிடு. அறிக்கையிடும் போது நம்முடைய உள்ளத்துல என்ன இருக்கோ அது அந்த வாயில வரும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நம்ம உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியே வரும். நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், காலேஜில் வேலை பார்த்துட்டு இருந்த சமயம் அவன் என் கூட வேலை பார்த்த சிஸ்டர் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவங்க யாருன்னா பிரதர் வின்சென்ட்டோட மனைவி மரியா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். மே மந்த் அது. நான் சொன்னேன், எனக்கு மரியா மேம் இந்த மே மந்த் வந்தாவே எனக்கு பிரச்சனை தான், எப்படியும் ஒரு 2 நாள் குளிர் ஜுரம் வரும் அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க சொன்னாங்க, என்ன ஒரு விசுவாச அறிக்கைன்னாங்க. எனக்கு நறுக்குன்னு மண்டையில் கொட்டின மாதிரி இருந்தது. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீ என்ன சொல்கிறியோ அதுதான் நடக்கும். உனக்கு ஜுரம் வரும், ஜுரம் வரும்னா ஜுரம் கண்டிப்பாக வரும். ஆனால் அதே நேரத்தில் எனக்கு ஜுரம் வராது, எனக்கு ஆண்டவர் விடுதலை தருவாருன்னு சொன்னால் உனக்கு ஜுரமே வராது. நீ உன் வாயில் என்ன அறிக்கை செய்கிறியோ அது நடக்கும். ஆனால் இன்னைக்கு நம்மள என்ன தெரியுமா செய்வோம்? எனக்கு அது வரவே வராது, எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்னை நோக்கி பாரு, நீ என்னை நோக்கி கூப்பிடு,
நான் உனக்கு நம்பிக்கை நங்கூரமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம அந்த நம்பிக்கை நங்கூரத்தை மறந்துட்டு நம்ம எங்க இருக்கிறோன்றதையும் மறந்து, யாரை நம்பிட்டு இருக்கிறோம், யாரை பார்த்துட்டு இருக்கோன்றதையும் மறந்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு புலம்பிட்டு இருக்கிறோம். புலம்புறது நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதுக்காக நம்மளை அழைக்கல. முதலாவது பார்க்கணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 18வது வசனம். விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம எவற்றை நம்பினோமோ அதை கர்த்தர் எனக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி அறிக்கையிடணும். நம்மளுடைய நம்பிக்கையை நம்ம அறிக்கையிடணும். என்ன நம்பிக்கை? பாசிட்டிவான நம்பிக்கை தான். எனக்கு வராது இல்லை, எனக்கு வரும், எனக்கு ஆண்டவர் தருவார், எனக்கு செய்வார், நிச்சயம் நடக்கும். எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் தேவன் உங்களுக்கு வாய்க்கும்படியாக செய்வார். ஆனா எப்பன்னா அதை நம்பிக்கையில அறிக்கையிடும் போது. ஏன் அறிக்கையிடணும் அப்படின்னு சொன்னா, அறிக்கையிட அது நம்மளுடைய மனதில் ஆழமா பதியும். அது ஆழமா பதியும் போது அதை யாராலும் அசைக்க முடியாது. அது இன்னும் நல்லா வேர்கொள்ளும். எவ்வளோ ஆழமா அது வேர்கொள்ளுமோ அவ்வளோக்கு ஆழமா, அவ்வளோக்கு அதிகமா அது நிலை நிற்கும். அப்போ என்னால் முடியாதுன்னு சொன்னா பலவீனம், என்னால் முடியும்னு சொன்னா நிச்சயம் நடக்கும். அடுத்தது எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்க கடவோம். நேரம் பார்த்து பேசுறது இல்லை, வாயை திறந்து அறிக்கை பண்ணா அது நிச்சயம் நிறைவேறும். அது நிச்சயம் நிறைவேறும். கர்த்தர் எனக்கு செய்வார். மனுஷனை நம்பல, இன்னைக்கு டாக்டரை நம்பி போகலாம், இன்னைக்கு அதிகாரியை நம்பி போகலாம், அமைச்சர்களை நம்பி போகலாம். அவங்களால செய்யக்கூடாத காரியம் தேவனால் கூடும். அது தேவனால் மாத்திரமே கூடும். செய்யக்கூடாதது அப்படின்னு சொன்னா 2 காரியம் சொல்வேன். யோவான் 12ஆம் அதிகாரம் 42வது வசனம். ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, ஒரு காரியத்தை நம்பி விசுவாசிச்சு ஆண்டவர் நிச்சயம் இதை செய்வார்னு சொல்லும்போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நிமித்தம், நம்மளுடைய குடும்ப காரியங்களின் நிமித்தம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை அறிக்கையிடுறதுக்கு சங்கடப்படுவோம். ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன சொல்லுவாங்களோ, அவங்களும் இவங்களும் நம்மளுக்கு வாழ்க்கை தரப்போறதில்ல, வாழ்க்கை தரவர் கிறிஸ்து. அப்போ அறிக்கை பண்ணுனா பண்ணிதான் ஆகணும். தீத்து 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இன்னைக்கு நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னா விசுவாசத்தோட நம்ம அறிக்கை பண்றதா இருக்கணும். நான் நம்புறேன்னு சொல்லி அந்த நம்பிக்கையை எனக்குள்ளே நான் வச்சிட்டு இருப்பேன், நான் வெளியே சொல்ல மாட்டேன்னு சொன்னா, இனி ஒரு காரியம் நான் பண்ணேன். எப்படின்னா,
என்ன மேரேஜுக்கு அப்புறம் என்னை யாராவது பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால், என்னம்மா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, நல்லா இருக்கேன், எங்கே இருக்க, இங்கே தான் இருக்கேன், வேலைக்கு போறியா, இல்லை வீட்டில் தான் இருக்கேன், மேரேஜ் ஆச்சா, ஆமாம், குழந்தை இருக்கா, லேட் மேரேஜ்னுவேன், லேட் மேரேஜ்னுவேன். அப்போ அவங்க வாய மூடிட்டு போயிடுவாங்க. ஏன் லேட் மேரேஜ்ன்னு நான் சொன்னேன், எனக்கு குழந்தை இல்லைன்றதை சொல்கிறதுக்காக அவங்களுக்கு அப்படி சொன்னேன். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், நீ லேட் மேரேஜ்ன்னு சொன்னல, அப்போ லேட்டு தான், ஒன்றுமே இல்லை போ. அதை அறிக்கை நான் செய்யக்கூடாது. அப்போ நான் உணர்ந்தேன், என்ன பண்ணேன், இல்லை ஆண்டவரே இனிமே யாராவது கேட்டாங்கன்னா கர்த்தர் எனக்கு செய்வாருன்னு நான் சொல்லுவேன். என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும்னு நான் சொல்லுவேன். கர்த்தர் நிச்சயமாக எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பாருன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அப்படி நம்ம அறிக்கை இடாதபடி அது நம்மளுடைய கிரியையில் பிரதிபலிக்கும். அப்படிப்பட்டவர்கள் யாராக இருக்காங்க என்ன பாருங்களேன், அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமா இருக்கிறார்கள். என்னதான் நல்லது செஞ்சாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அடுத்த காரியம், அசையாத உறுதியோடு அறிக்கையிடு. லூக்கா 6ஆம் அதிகாரம் 48வது வசனம். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. எங்க கட்டப்பட்டிருந்த வீடு? கண்மலை. நம்மளுடைய நம்பிக்கை எந்த வீட்டு மேல இருக்குது? கண்மலை. அந்த கண்மலை யாரு? கிறிஸ்து. அந்த கண்மலை யாரு? கிறிஸ்து. நான் சொல்வேன், கர்த்தர் என் கற்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பார், என்னை எல்லார் மத்தியிலும் சாட்சியா நிறுத்துவார்னு அறிக்கையிடுவேன். கர்த்தர் நல்லவர். ஏன் அப்படின்னு சொன்னா, நான் கட்டியிருக்கிற வீடு மணல்ல இல்லை, கண்மலைங்கிற கிறிஸ்துவின் மேல. என் நம்பிக்கை அவர் மேல. அவர் எனது நங்கூரமா இருக்கிறார். இந்த நங்கூரம் அப்படின்னு சொன்னா, கப்பலை என்ன பண்ணுவாங்க, நிறுத்தி வைக்கும் போது நங்கூரம் போட்டு நிறுத்தி வைப்பாங்க. ஏன் அப்படின்னு சொல்லும்போது, அலையும் காத்தினாலும் அது அளவுபடாமல் இருக்கிறதுக்காக அந்த நங்கூரம் போட்டு நிறுத்தி வைப்பாங்க. அந்த நங்கூரம் அப்படியே இறுக்கி பிடிச்சிருக்கோம். அப்போ நான் என்ன பண்ணணும், நீங்க என்ன பண்ணணும், இல்லை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவ என்னும் நங்கூரத்திலே இருக்கணும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கை என்னும் கப்பல் இந்த கடல்ல அழகா போகும், பிரச்சனையே இருக்காது. அது நிறுத்தி வைக்கிற இடத்துல அலைகள் வரும், பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும். ஆண்டவர் சொல்லுவாரு, இறையாதே அமைதலா இரு. அப்ப காற்றும் அடங்கும், அலையும் அடங்கும், பிரச்சனையும் அடங்கும், பாடுகள் அடங்கும். நம்ம தேவனை நோக்கி போகலாம். சங்கீதம் 16 8வது வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. யார முன்னிறுத்தணும்? கர்த்தரை. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அவரை முன்னிறுத்தி நம்ம பார்க்கும்போது அவர் நம்முடன் வருகிறவரா இருக்கிறார். வலது பாரிசத்திலே, ரைட் சைடு நம்மளை கைப்பிடித்த நம்மோடு நடந்து வர, தனியா இல்லை. அவர் சொன்ன வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 62 2வது வசனமும் 6வது வசனமும். 2வது வசனம், அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலுமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. இதில் 6வது வசனம் பார்த்தோன்னா, அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலுமானவர்,
நான் அசைக்கப்படுவதில்லை. முதல்ல அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை, கொஞ்சம் லைட்டா ஷேக் ஆனாலும் அடுத்து நான் அசைக்கப்படுவதில்லை. ஏன்? என் அங்கூரம் கிறிஸ்து, என் கண்மலை கிறிஸ்து. கர்த்தர் நல்லவர். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3வது வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். என் நம்பிக்கை அவர் மேல, எனக்குள்ளே கலக்கம் இல்லை, எனக்குள்ளே பூரண சமாதானம் உண்டு. என் தேவன் எனக்கு முன்பாக சமாதானத்தை வைத்து உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு சொன்னார். நான் அந்த சமாதானத்தை எடுத்துக்கொண்டேன். நான் கலங்கல, நான் திகைக்கல. ஏன்? நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். செங்கடலை 2ஆய் பிளந்தவர், யோர்தானை வற்றி போக பண்ணினவர், எரிகோ கோட்டவை தகர்த்தவர். அப்போ உங்க பாடு என் பாடு பிரச்சனை எந்த அளவுக்கு அவருக்கு ஒன்னும் இல்லை. இந்த இஸ்ரவேல் மக்களும் கோலியாத்தை பார்த்து பயந்து பயந்து ஓடினாங்க. ஆனா தாவீது என்ன பண்ணாருன்னா, வெறும் கவன் கல்லும் அந்த இதை மட்டும் எடுத்துட்டு, அந்த இதை வச்சு எரியறதுக்கான அந்த இதை மட்டும் எடுத்துட்டு வந்தாரு. எடுத்துட்டு வந்து அவங்க முன்னாடி கோலியாத்து முன்னாடி நின்று சொன்னார், நீ நீந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். அப்போ தாவீதுக்கு தான் விசுவாசித்தவர் யாருன்னு தெரியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்கிற தேவனை நம்ம ஏன் மறுதளிக்கணும்? பாடு பிரச்சனை வரும்போது ஏன் சோர்ந்து போகணும்? சொல்லுங்க, ஏன் சோர்ந்து போகணும்? நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், என் தேவன் சகலத்தையும் எனக்காக செய்வார். சொல்லுங்க, அறிக்கை எடுங்க, கர்த்தர் நல்லவர். ரோமர் 12ஆம் அதிகாரம், இது எல்லாருக்குமே நல்ல மனப்பாடமான வசனமா இருக்கும். 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நம்பிக்கை நடக்கும், கர்த்தர் செய்வார். சந்தோஷம், உபத்திரம் வரும், பொறுமையா இருங்க. பேச முடியாது, எதுவும் செய்ய முடியாது. சில நேரம் நம்ம வாயிலிருந்து வார்த்தை பிடுங்கிறதுக்குனே சத்ரு ஒவ்வொரு காரியத்தை செய்வான். வீட்டில் குழந்தைங்களுக்கு ஏதாவது பண்ணும், மனைவி ஏதாவது பண்ணுவா, இல்லை கணவன் ஏதாவது பண்ணுவார், இல்லை மாமியாரோ அம்மாவோ யாரோ ஏதோ ஒரு உறவின் முறை ஏதாவது ஒன்று பண்ணும். வாயிலிருந்து வார்த்தை பிடுங்கும். நம்ம டென்ஷன் ஆகி வார்த்தையை விடக்கூடாது, வார்த்தையே விடக்கூடாது. பொறுமையாக வாயை மூடிட்டு ஆண்டவரே நீர் பார்த்துக்கொள்ளும், கர்த்தர் செய்வார். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஏன் ஜெபிக்கணும்? பிரச்சனை பாடு வரும்போது சோர்ந்து போவோம், ஜெபிக்க மாட்டோம், ஆட்டோமேட்டிக்காக படுத்து சொங்கி போயிடுவோம். ஆனால் பூஸ்ட் வேணும் அப்படின்னு சொன்னால், சோர்ந்து போனவன் உடம்பே முடியாதவங்க டாக்டர்கிட்ட போனால் குளுக்கோஸ் ஏற்றுவாங்க. அந்த குளுக்கோஸ் வேணும்னா ஆண்டவர் பாதத்தில் நம்ம முட்டி போட்டு ஜெபம் பண்ணணும். ஜெபிக்கிற நேரம் அவர் நம்மளோடு பேசுவார். ஒரு முறை என் அண்ணன் மகன் சின்ன கிடியோன் வந்து சின்ன குழந்தைய இருந்த டைம், எனக்கு காலேஜில் எக்கச்சக்க வேலை, ரொம்ப டயர்டு, அதனால் எதுவுமே பண்ண முடியல. என்ன பண்ணேன், நைட்டை தூங்கிறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு படுக்க போயிட்டேன். நார்மலாக நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னா, ஜெபம் பண்ணிவிட்டு பைபிள் வாசிட்டு தூங்குவேன். நான் ஜெபம் பண்ணல, பைபிள் வாசிக்கல, ரொம்ப டயர்டு, கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி படுக்க போகும்போது அவன் சொன்னான், பாப்பா நீ ஜெபிக்கலையா அப்படின்னா. இல்லைடா ரொம்ப டயர்டாக இருக்கு அப்படின்னு. பைபிள் வாசிக்கலையா? ரொம்ப டயர்டாக இருக்கடா, நீ ஜெபிச்சு படுன்னா. அவன் ஏன் சொன்னான் எனக்கு தெரியாது. நான் சரி போடா அப்படின்னு சொல்லிட்டு படுத்தேன். படுத்தா கொஞ்சம் நேரத்தில் என் காலில் ஏதோ ஊறுற மாதிரி இருந்தது. என்ன ஆண்டவரே அப்படின்னு கொஞ்சம் மேலே இருந்தேன். எனக்கு அது ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கவும் என்ன பண்ண, எழுந்துச்சு முட்டி போட்டு நல்லா ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி பைபிள் வாசிச்சுட்டு படுத்தேன். ஏன் காலையில் கேட்கும்போது அவன் சொன்னான், எனக்கு என்னவோ ஏதோ என்னை பிடிச்சி அழுத்தின மாதிரி இருந்தது,
அதனால தான் உன்னை ஜெபி பைபிள் வாசின்னு சொன்னேன். அப்போ அவனை ஏதோ ஒன்று அந்த சத்துரு அவனை அழுத்திச்சோ என்ன பண்ணச்சோ தெரியல, அவன் அந்த மாதிரி சொன்னான் காலையில். அப்போ சரி, ஒரு வேளை அப்போ ஜெபிக்கலை வேதம் வாசிக்கலைன்னா பிசாசு பக்கத்தில் வந்து உட்காந்துப்பா. அதனால தான் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கணும். அடுத்த கொலோசியர் 1:22. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அதை அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியே ஆகும். சுவிசேஷம் விசுவாசத்தை பற்றியும் நம்பிக்கையை பற்றியும் ஜெபத்தை பற்றியும் கேட்டு ஆண்டவர் செய்த அற்புதங்களை பற்றியும் கேட்டு அதில் நம்பிக்கை கொண்டு கர்த்தர் செய்வாரன் வாயால் அறிக்கையிடும் போது நம்ம விசுவாசித்தபடியே ஆகும். அப்படியே ஆகும். எப்படி? நம்ம விசுவாசித்தபடியே ஆகும். கொலோசியர் 2:7. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. இங்க இந்த இதில் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. ஸ்தோத்திரத்தோடே நீங்கள் கொடுத்துருக்க. ஆங்கில வேதாகமத்தில் என்ன கொடுத்துருக்கோம்னா அபவுண்டிங் தேர் அண்ட் வித் தேங்க்ஸ் கிவிங்னு இருக்கும். தேங்க்ஸ் கிவிங், நன்றி கூறுதல். எப்போ நன்றி செலுத்துவோம்? ஒருத்தருக்கு எப்போ நன்றி செலுவோம்? ஒரு காரியம் நடந்த பிறகு இல்லை ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவங்களுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம விசுவாசிக்கிற காரியம், நம்ம நம்புகிற காரியம் நிச்சயம் நிறைவேறும்ன்ற நம்பிக்கையில் ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? நன்றி சொல்லணும். நன்றி கூறி ஸ்தோத்தரிக்கணும். கர்த்தர் எனக்கு சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிட்டார், அவருக்கு நன்றி. கர்த்தர் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தார், நன்றி. எனக்கு நன்றாக படிக்க கட்டளையிட்டார், நன்றி. நல்ல ஒரு வேலையை கட்டளையிட்டார், நன்றி. கற்பத்தின் கனியை கட்டளையிட்டார், நன்றி. வாழ்க்கை காரியத்தை பொறுப்படுத்திக் கொண்டார், நன்றி. இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம ஸ்தோத்தரித்து நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும். நம்ம அப்படி சொல்ல சொல்ல முன்னேறிட்டே இருப்போம். நம்மளை எதிர்க்க வந்த சாத்தான் அவன் பின்னாடி ஓடிட்டே இருப்பான். கர்த்தர் நல்லவர். அடுத்தது எபிரேயர் 3:6. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக நாமே அவருடைய வீடாய் இருப்போம். நம்பிக்கையிலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும். இந்த மேன்மை பாராட்டலுக்கு ஆங்கில வேதாகமத்தில் ரிஜாய்சிங் இருக்கும், களி கூறுதல். அப்ப என்ன களி கூறுவோம், சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள என்ன இல்லை? கவலை இல்லை, துன்பம் இல்லை, துயரம் இல்லை. அப்போதான் ஆண்டவர் தங்குகிற வீடாக இருப்போம். அது வேற பாட்டு. ஆனா இப்ப நம்மளுடைய இதுக்கு தேவையானது நம்பிக்கையில உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டு இருக்க கடவோம். உறுதியாய் முடிவு பரியந்தம். அதே அதிகாரத்தில் 14வது வார்த்தை, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக கிறிஸ்துவின் இடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். இப்போ ஒரு காரியத்தை எடுக்கும் போது என் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி சொல்லுவானுங்க, எக்ஸ்கர்ஷன் டூர் பிளான் பண்ணுவானுங்க. டூர் பிளான் பண்ணும்போது என்னடா என்ன பண்ணுறீங்கன்னா, மேம் நாங்கள் டூர் பிளான் பண்ணுறோம், நாங்கள் 16 பேர் இருக்கோம், 16 பேரும் போகிறோம் அப்படின்னு. சரி, யார் யார் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று எடுத்துகிட்டு வரணும். ஒவ்வொருத்தருக்கு 5000 பிளான் பண்ணியிருக்கோம் மேம். சரி, வேறு என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிப்போம். எப்படி போகிறீங்க? ட்ரெயினில். சரி, ஓகே.
2 நாள் கழிச்சு என்னடா ஆச்சு உங்கள் பிளான் அப்படின்னு கேட்டால், மேம் 10 பேர் வராங்களா மேம், 10 பேரோட போகிறோம், 6 பேர் ஒருத்தன் வந்து அவங்க அப்பா உடம்பு நல்லால சொல்லிட்டான், அவங்க இதை சொன்னாங்க அது சொன்னாங்கன்னு ஒவ்வொரு காரணம் 6 பேர் வரல மேம், நாங்கள் 10 பேர் போகிறோம். சரி என்னைக்கு போகிறீங்க? நெக்ஸ்ட் மந்த்து அப்படின்னு ஒரு டேட்டு. சரி திரும்ப கொஞ்ச நாள் என்ன ஆச்சு, என்ன ப்ராசஸ் எப்படி இருக்கு உங்களது அப்படின்னா, மேம் 5 பேர் போகிறோம் மேம் அப்படின்னு. என்னடா 5 பேர் அப்படின்னா, என்ன ஆச்சு? கொஞ்சம் மணி ப்ராப்ளம், அவனுக்கு அவங்க வீட்டில் பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு எல்லாம் வரும். அப்புறம் அங்கே போகிறதுக்கு முன்னாடி என்னடா ஆச்சு, நான் டூரே போகல மேம் அப்படின்வோம். என்ன ஆச்சு, டூரே போகல? ஏன்னா யாரும் கோஆப்ரேட் பண்ணல, நான் மட்டும்தான், நான் எங்கே போகிறது, நான் எங்கள் அம்மா அப்பா கூட இப்படி கோயிலுக்கு எங்கேயாவது போயிட்டு வரேன் அப்படின்வோம். அப்போ ஆரம்பத்தில் இருக்கிறது அவங்க நம்ம முடிவு எடுக்கிற ஒரு காரியம் செய்வோம் அப்படின்னும் போது அந்த நாள் ஆக ஆக அப்படியே சொங்கிப்படும். பொருத்தனை காரியம் ஆண்டவர் உணர்த்தினதுனால சொல்கிறேன், பொருத்தனை பண்ணுறோம். நான் காலையிலே எழுந்து ஜெபிப்பேன், 4 மணிக்கெல்லாம் எழுந்து ஜெபிப்பேன், இல்லை 3 மணிக்கெல்லாம் எழுந்து ஜெபிப்பேன். 2 நாள் 3 நாள் 1 வாரம், அப்புறம் ஆண்டவரே நான் கொஞ்சம் தூங்குறேன், கொஞ்சம் அந்த 3 4 ஆகும், 4 5 ஆகும். அப்புறம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் மன்னிச்சிடுங்க இன்னைக்கு நான் வரேன்ட்டு போயிடுவோம். அது இல்லை, ஆரம்பத்தில் எப்படி தொடங்குறோமோ அதே முடிவு பரியந்தம் நம்மள இருக்கணும். அப்போ நமக்கு ஆண்டவர் செய்வார் அப்படின்னு நம்ம அறிக்கை இடுவோமானால் முடிவு பரியந்தம் அந்த அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டு கர்த்தரை நம்பி இருக்கணும். அடுத்தது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம். நமக்கு தேவையானது 9வது வசனம், ஆனால் 8வதுலேருந்து ஆரம்பிக்கிற. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. இல்லை, தேவையானது விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கணும், பிசாசானவனுக்கு எதிர்த்து நிற்கணும். இந்த பிசாசு ஸ்ட்ரைட்டாக நம்ம முன்னாடி வந்து நிற்க மாட்டான். நம்ம வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவங்க மூலமாக, குடும்பத்தில் இருக்கிறவங்க மூலமாக, யார் மூலமாவது வந்து முன்னாடி நிற்பான். பிசாசை எதிர்க்கணும்னு அவங்கள எதிர்க்கக்கூடாது, நம்ம எதிர்க்க வேண்டியது பிசாசு தான். எப்படி? ஜெபத்தில் உறுதியாக இருந்து. அவங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசணுன்னா பிரச்சனை வரும். வேலையில் இருக்கிறவங்ககிட்ட பேசினா, அதிகாரிகிட்டையோ இல்லை அடுத்து இருக்கிறவங்ககிட்ட பேசினா அங்கே பிரச்சனை பாடுகள் உருவாகும். பேசாமல் அமைதியாக இருந்து கர்த்தரிடத்தில் எல்லாத்தையும் நம்ம சொல்ல 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 கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். யுத்தம் கர்த்தருடையது, நம்முடையது இல்லை. நம்ம சும்மா இருக்க வேண்டியதுதான். ஜெபிக்கணும், ஜெபிச்சு விசுவாசித்து கர்த்தர் செய்வாரணும். அடுத்து 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். இது வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அந்த டாபிக்ல 20வது வசனம், எங்கள் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் எப்படி இருக்கு? ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்போ ஆமேன்ற வார்த்தைக்கு தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, நிச்சயம் நடக்கும். அவர் பண்ண வாக்கு தத்தம், அவர் கொடுத்த வாக்கு மாறாது. என்னாகமம் 23வது அதிகாரம் 19வது வசனம். ஏன் 23வது அதிகாரம் 19? பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா?
அவர் யாரு? பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. ஒரு முறை சொல்லிட்டு மறுமுறை அதை திருத்தி பேசுகிறவர் தேவன் அல்ல. வாக்கு தத்தம் சொன்னாரு, கொடுத்தாருன்னா நிச்சயம் நிறைவேறும். ஆனா நம்ம அவர் பாதத்தில் காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்மளுடைய காரியம். ஒன்று தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் கொடுத்த வாக்கின்படியே செய்வார். என்னாச்சு? உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் கொடுத்த வாக்கின்படியே செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 13வது வசனம். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். நம்ம சொன்னோன்னா அது செய்வோம், செய்யாமலும் போவோம். அது நடக்குமா நடக்காதா நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னாருன்னா சொன்னது தான். அவர் செய்வேன்னு சொன்னார்னா செய்வார். அவர் அப்போ செய்யலை அப்படின்னா மறுதளிக்கிறோன்னு அர்த்தம். நம்ம ஒரு ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணி அந்த பொருத்தனையை செய்வோன்னு சொன்னோன்னா அதன்படி செய்தோம் அப்படின்னு சொன்னால் ஓகே. செய்யாத பட்சத்தில் நம்ம மறுதளிக்கிறோன்னு அர்த்தம். ஆனால் கர்த்தர் எப்படின்னா அவர் தம்மைத்தாம் மறுதளிக்க மாட்டார். அவர் உண்மையுள்ளவர். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் எப்படி இருக்கணும்? உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். அப்போ நம்ம அறிக்கையிட தேவன் நமக்காக என்ன பண்ணுவாருன்னா அந்த காரியத்தை செயல்படுத்துவார். ஏசாயா 55வது அதிகாரம் 11வது வசனம். அவர் சொல்றாரு, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். கர்த்தரிடத்தில் நான் கேட்டேன், கர்த்தர் எனக்காக செய்வேன் என்று வாக்கு கொடுத்தார். அவர் கொடுத்த வாக்கு அவருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டது. அது அவரிடத்தில் எப்படி திரும்பாது? வெறுமையாய் திரும்பாது. அவர் சொன்ன வாக்கின்படி நிறைவேறும். அந்த காரியத்தை செய்து முடித்து அவரிடத்துல திரும்பும். என் கூட வேலை பார்த்தா ஒரு ஸ்டாஃப் ஒன்று ஒரு இது போடுவாங்க, அப்போ பார்த்தாலும் கர்மா இஸ் பூமராங் அப்படின்னு போடுவாங்க. ஏன்னா நம்ம ஒன்று என்ன காரியம் செஞ்சோன்னா அந்த காரியம் திரும்ப நம்ம இடத்துல அப்படியே நடக்கும். ஒருத்தருக்கு குழி வெட்டணும்னா நமக்கும் குழி வெட்டுவோம், உருவாக்கும் அப்படின்னு அவங்க போடுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா அந்த கர்மாவை குருமாவை வச்சு சாப்பிட்ருவேன். ஏன்னா என் கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர். நான் கர்மாவெல்லாம் பார்க்க மாட்டேன். நான் ஆண்டவரை தான் பார்ப்பேன். நான் ஒவ்வொரு காரியத்தையும் அவரை வச்சு தான் செய்வேன். அப்போ அதுக்கான காரியத்தை தேவன் எனக்கு செய்வார். இந்த கர்மா குருமாவாக போகும். அதனால நம்ம இதை எதுவுமே பார்க்காம ஆண்டவரை நோக்கி ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போது அவரை முன்னிறுத்தி அவர் நம்மளுக்கு கொடுத்த வாக்குகளை நம்மளுடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டு அதை உறுதியாக பற்றி கொண்டு ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் உறுதியாக இருப்போம்னா நாம் நம்புகிறது அவராலே வரும். நான் நம்புகிறது அவராலே வரும். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுங்க பார்ப்போம். உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னா கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வேன்னு கொடுத்த வாக்கு, நீங்கள் எந்த காரியத்தை நம்புறீங்களோ அந்த நம்பிக்கையை அறிக்கையிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று சத்தமாக
கர்த்தர் இதை எனக்கு செய்வார் அப்படின்னு சொல்லணும். கர்த்தர் இதை எனக்கு செய்தார், அவர் நல்லவர் அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லணும். செய்யறதுக்கு முன்னாடியே நன்றி சொல்லணும். கர்த்தர் என் கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்தார், அவருக்கு நன்றி. இது என் அறிக்கை. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், இது என்னோட அறிக்கை. அவர் மகிமைப்படுவார். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலையா மனுஷன் மேலையா? என் நம்பிக்கை ஜீவன் உள்ள தேவன் மேலே. அல்லேலூயா. அவர் ஜீவன் உள்ளவர், உயிர் உள்ளவர். வேற அறிவு எங்க இருக்காரு? உனக்குள்ள எனக்குள்ள இருக்கார். உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவன். ஒன்னார்ந்து துதிங்க. நம்ம கல்லல்ல மண்ணல்ல, கல்வாரி தேவன் இன்றைக்கும் உனக்காக எனக்காக பரிந்து பேசுகிற தேவ சமூகத்திலே. அல்லேலூயா. யார் கைவிட்டாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். யார் மறந்தாலும், யாரா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், நான் கடந்த நாளே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த அருமையான மகள் ஒரு ஃபோன் பண்ண, அம்மா வந்துட்டு போங்கன்னு. பேரை கேட்டானா அந்த பேரை மாதிரி 10 பேர் தெரியும். யாரு? அதுக்கு பிறகு சொன்ன பிறகு சரின்னு. ஏன்னா நிறையா 1-2 பேர் தான் நம்ம பிள்ளைகளுடைய காரியங்கள். மற்ற பேரை பார்த்தீங்கன்னா கட்டான் இல்லவர். ஆனால் தேவனை கத்தார் இம்மை பொழுது கூட உன்னை விட்டு என்னை விட்டு விலகாதவர், கொஞ்சம் கூட நபர். அவருடைய வாக்கு தத்தம் உண்மை உள்ளது. வாக்கு தத்தம் அதனால்தான் உறுதியாக பற்றிக்கொண்டு கடந்து வருகிறோம். உண்மை உறுதியாக பற்றிக்கொண்ட மனதை உடையவன். மனம் எங்கே இருக்கோ அங்கே தான் இருக்கும். உன் இருதயம் எங்கே இருக்க? எங்கே இருக்க? இன்னைக்கு எப்படி இருக்காங்க தெரியுமா? தப்பாக நினைக்காதீங்க. கடைசி காலம் நான் உணர்த்துகிறதுக்காகத்தான். ஏன்னா வாங்க உனக்காக என்ன வேலை? அவர் வேலை. இந்த வேலையை நான் ஒழுங்காக செய்யலான்னா என்ன கேட்பார்? கேட்க மாட்டாரா? வேலை பார்க்குறாங்க. இப்போ தம்பி விசுவாசம்லாம் இன்ஜினியர் பார்க்குறாரு. நம்ம லெக்சரர் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர் பொறுப்பு இல்லாமல் இருந்தால் யாராக இருந்தாலும் சரி. இன்றைக்கு உன்னை என்னை அழைத்தவன், குடும்பத்தில் உன்னை என்னை தெரிந்து கொண்டவன், உன்னை என்னை காமி ஆக்க பெயர் பிரித்தவன். நம்ம எப்படி இருக்கிறோம்? அவர் உண்மை எவ்வளவராக இருக்கிறார். எப்படி உண்மை? பேசுகிற வார்த்தையெல்லாம் பொய் பிசாசன் தந்திரத்துக்கு எதிர்த்து நிற்கணும்னா உண்மை பேசணும். ஆண்டவரை கேட்கத்தான் நீங்கள் ஓபில் வாசு பார்த்தீங்கன்னா அவனுடைய காரியம் உண்மை. பொண்டாட்டி வந்து சொல்கிறான், இந்த மாயா தீவனை வச்சுட்டு இருக்க, தேவனை தூச்சித்து தீவனை முடியா நன்மை பெற்ற அவள் சொல்கிற காரியம். அதனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சொல்கிற காரியத்தை நல்லா கவனிங்க. நல்ல வசனத்தை கவனிக்கணும். வேதத்தை வாசி. டிவியில் போய் உட்காந்துக்காதீங்க. ஊர் கதைக்கெல்லாம் போகாதீங்க. அநேக காரியங்கள் இங்கே ஜெபிக்கும்போது அநேக காரியங்கள் ஒவ்வொன்றா தேவனை கர்த்தர் வெளிப்படுத்துவார். மறைவுகளை வெளிப்படுத்துவாரா மாட்டாரா? வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களை என்னை தெரிந்து கொண்ட நோக்கம். அந்த சவுலை பவுலா மாற்றினார். அவன் எப்படிப்பட்டவர்? நம்ம அப்படி இல்லைனாலும் கர்த்தருக்கு மகிமுண்டாகட்ட பெரிய காரியங்கள் செய்கிற தேவன் உன்னை என்னை கொண்டு பெரிய காரியங்கள் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நிலைய கர்த்தருக்கு மகிமை பெரிய காரியங்கள் செய்வார். வாக்கு தந்த தேவன். நல்ல சத்தமாக சொல்லுங்க. வாக்கு தத்தம் தந்த தேவன் உண்மை உள்ள. அவருக்கு ஒரு நாள் இல்லை என்ற உண்மை உள்ளவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் வாக்கு மாற தேவன். அதனால இன்றைக்கு இந்த பாட்டை பாடிக்கலாம். வாக்கு தத்தம் தந்ததே குமார தூயரவர் பரிசுத்தரே. வாக்கு தத்தம் தந்த தேவன் உண்மையுள்ளவர். வாக்கு மாற தூயரவர் பரிசுத்தரே. உண்மையுள்ளவர், உயிருள்ளவர், உண்மையுள்ளவர், நம்மை கைவிடாதவர். உண்மையுள்ளவர், உயிருள்ளவர், காண்கின்றவர், நம்மை கைவிடாதவர். வாக்கு தத்தம் தந்த தேவன் உண்மையுள்ளவர். வாக்கு மாற தூயரவர் பரிசுத்தரே. வாக்கு தத்த தந்த தேவன் உண்மை உள்ளவர். வாக்கு மாற
பரிசுத்தரே. மலைகள் விலகி போனாலும் விலகாதவர், பர்வதங்கள் அகன்றாலும் அகலாதவர். மலைகள் விலகி போனாலும் விலகாதவர், பர்வதங்கள் அகன்றாலும் அகலாதவர். கிருபையாலே என்றென்றும் தாங்கிக் கொண்டவர், கிருபையாலே என்றென்றும் தாங்கிக் கொண்டவர். உடன்படிக்கை செய்த தேவன் உண்மையுள்ளவர், உண்மையுள்ளவர், உயிருள்ளவர், காண்கின்றவர், நம்மை கைவிடாதவர். உண்மையுள்ளவர், உயிருள்ளவர், காண்கின்றவர், நம்மை கைவிடாதவர். வாக்கு தத்தம் தந்த தேவன் உண்மையுள்ளவர், வாக்கு மாற தூய தேவன் பரிசுத்தரே. வாக்கு தத்தம் தந்த தேவன் உண்மை உள்ளவர், வாக்கு மாற தூய தேவன் பரிசுத்தரே. யார் உன்னை கைவிட்டாலும் கைவிடாதவர், யார் உன்னை மறந்தாலும் மறவாதவர். யார் உன்னை கைவிட்டாலும் கைவிடாதவர், யார் உன்னை மறந்தாலும் மறவாதவர். இரக்கத்திலே எப்பொழுதும் உதவி செய்பவர், உண்மையுள்ளவர், உயிருள்ளவர், காண்கின்றவர், நம்மை கைவிடாதவர். உண்மையுள்ளவர், உயிர் உள்ளவர், காண்கின்றவர், நம்மை கைவிடாதவர். வாக்கு தத்தம் தந்த தேவன் உண்மை உள்ளவர், வாக்கு மாற தூய தேவன் பரிசுத்தரே. வாக்கு தத்தம் தந்த தேவன் உண்மை உள்ளவர், வாக்கு மாற தூய தேவன் பரிசுத்தரே. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். இஸ்ரவேலுக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. உண்மை உள்ளவர், உயிருள்ளவர், காண்கின்றவர், நம்மை கைவிடாதவர். உண்மை உள்ளவர், உயிருள்ளவர், காண்கின்றவர், நம்மை கைவிடாதவர். வாக்கு தத்தம் தந்த தேவன் உண்மை உள்ளவர், வாக்கு மாற தூய தேவன் பரிசுத்தரே. வாக்கு தத்தம் தந்த தேவன் உண்மை உள்ளவர், வாக்கு மாற தூய தேவன் பரிசுத்தரே. உண்மையுள்ளவர், உயிருள்ளவர், காண்கின்றவர், நம்மை கைவிடாதவர். உண்மையுள்ளவர், உயிருள்ளவர், காண்கின்றவர், நம்மை கைவிடாதவர். வாக்கு தத்தம் தந்த தேவன் உண்மை உள்ளவர், வாக்கு மாற தூய தேவன் பரிசுத்தரே. வாக்கு தத்தம் தந்த தேவன் உண்மை உள்ளவர், வாக்கு மாற தூய தேவன் பரிசுத்தரே. கண்களை மூடுங்க எல்லாரும், எல்லாரும் கண்கள் தான் எப்போ என்ற சொல்லலை. ஆனாலும் தேவனாக்கிய கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. தேவனாக்கிய கர்த்தர் நிற்கிற அருவி அக்கமானாரமா பெரிய காரியங்கள் செய்கிற தேவன் ஒன்றுமே இல்லைன்னு நினைங்க. பயப்படாதீங்க. உங்களை என்னை அழைத்த ஒரு வார்த்தையினால வானத்தின் பூமியை உண்டாக கடவுது என்றார், உண்டாயிற்று. பெரிய காரியங்களை செய்கிறவன் உங்களுக்காக எனக்காக யுத்தம் செய்கிறவன். யார் எனக்காக வழக்காடுவார்? யார் எனக்காக பரிந்து பேசுவார்? அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிற தேவன் உன் தேவன். அவர் எங்க இருக்கார்? உனக்குள்ளே இருக்கிறார். உணர்த்துவார். உணர்த்தப்படுவோமானால், குத்தப்படுவோமானால் உணர்ந்து அறிந்து நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஆபிரகாமுடைய காரியத்தில் பார்க்கும்போது வாக்கு தத்தத்தின் பிள்ளை யார்? அந்த ஈசாக்கு. நாமும் அப்படித்தான். ஆண்டவரை கேட்க நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். நீர் கர்த்தரால் கைகளை தட்டி கர்த்தரை கர்த்தர் வேவியாக்க பாபா எல்லாம் காமநாதரவா
வெட்கப்படுத்தாத தேவன் நம் தேவன், கைவிடா தேவன் நம் தேவன், நம்மை மறவாத தேவன் நம் மரபுவியாக்கமாபா. வீட்டை கட்டுவேன் என்று சொல்கிறார். வெட்கப்படுத்தாத தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறது. கல்வாரி அன்பு வெளிப்படுகிறது. கண்ணீருக்கு பதில் தரு தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறது. மேவி ஆக்கமானாரபா. பெரிய காரியங்களை செய்கிற தேவன், நன்மை தந்த தேவனாக இருக்கிறார். ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஆண்டவரை கர்த்தர் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதில்லை. இல்லை யார் அந்த இஸ்ரவேல் தேவனோடு போராடுகிறேன்? நீங்களும் நான் போராடி ஜெபித்து விடு. ஜெய கிறிஸ்துவனோடு ஜெயம் கொடுக்கிற தேவன். கம்பியை ஆக்க மாறவா. ஏக்கங்களுக்கு பெருமிச்சுகளுக்கு பதில் உண்டு. பெரிய காரியங்களை செய்கிறது பேர் துணை இருக்கிறான். தூரத்தை நன்மை உண்டு, தூரத்தை ஆசீர்வாதம் உண்டு. உன் துக்கம் சந்தோஷமா மாறும். உன் அடிகளை உறுதிப்படுத்தி கண்மேலே மேலே நிறுத்தின தேவன். என்பதே உன் இருதயத்தில் பாரத்தை வைக்காது. கண்ணீருக்கு பதில் வருது. கண்ணீருக்கு பதில் வருகிறது. கண்ணீரோடு நீ விதைக்கிறீன்னு கெம்பரமா அறுப்பு ஆறு தாரிகளை உன் தொழில் மேலே வைத்தே துதிப்பவன் ஆண்டவருக்கு நன்றி சொல்வா. நான் தூரமா இல்லை, கதறுகிறவன் இருதயத்தின் குமாரலின் சத்தத்தை கேட்டேன் என்று சொல்கிறான். காலையில் ஒரு புதிய கிருபை, காலுக்கு வரம், கண்ணுக்கு தீபம், அதிசயத்தை காணப்படுகிற தேவன் முன் தேவன் என்பது. நானும் உன்னை மறக்கவில்லை, மறந்து போகவில்லை. தபியாக்க திருவா. உங்களை என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா ஆண்டவரை எனக்கு அவர் செய்கிறவர் இருக்கிறார். அவர் கிருபை இறக்கம் எப்பொழுதும் அங்கே இந்த சுமக்கிறவர் நன்மையினாலும் அடிமைக்காக அதிகமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பெரிய காரியங்கள் செய்வார். கர்த்தர் அவர் ஒரு சாட்சியோடு சொல்கிறேன். 24ஆம் தேதி நான் பிறந்த நாள். அந்த 24ஆம் தேதி கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். காலையில் நம்ம எப்சியோட அம்மா வில்லியம்ஸ் ஃபோன் பண்ணாங்க. ஏன்னா அது 3-4 மாதத்துக்கு முன்னாடி அதில் ப்ராப்ளம், அதனால ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க. போய் ஜெபிப்பேன். கர்த்தர் வேறு ஜெபத்துக்கு பதில் தந்தா. மறுபடியும் நேற்று காலையில் கூட நான் போய் ஜெபிச்சுட்டு வந்தேன். கர்த்தர் சமத்தில் இழைப்பார கர்த்தர் எடுத்துக்கொண்டார். போன 24ஆம் தேதி மனுஷன் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. அருமையாக ஜெபிப்பாங்க. எனக்கு ஜெபிச்சாங்க. ஏம்மா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களுக்கு ஜெபிக்கிறது எனக்கு கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல நாளுக்கா நன்றின்னு அவங்களே என்னை கூப்பிட்டு ஜெபிச்சாங்க. எனக்கு கர்த்தர் நல்லவர். பெரிய காரியங்கள் கர்த்தர் வந்து நான் நினைப்பதற்கு மேலா எண்ணுவதற்கு மேலா பெரிய செய்கிற வல்லமை நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் கொண்டு. எத்தனை பேர் நினைக்கிறீங்க? நல்லா வேதத்தை வாசிங்க. நான் தாழ்மை உங்களுக்கு சொல்லித்தரேன். கர்த்தர் நல்லவர். அந்த பிள்ளை அந்தோணி இருக்க நான் பெற்று வளர்க்காத பிள்ளை. அந்த பையன்கிட்ட போகும்போது சொல்லுவேன், போகும்போது சொல்லிடுவேன். உண்மையில் புதிய ஏற்பாடை 4 தடவை வாசி முடிச்சிடுவேன். நம்புவீங்களா நம்ப மாட்டிங்களா? ஆமாங்க. அப்படின் சொல்லும்போது எம்மா யார் வீட்டுக்கு போகணும்? அந்த மாங்காய் வீட்டுக்கு போகணும். யார் வீட்டுக்கு போகணும்? சப்போட்டா வீட்டுக்கு போகணும். அவன் தூரமாக தான் இருக்கும். அவன் ஓட்டுவான், நான் உட்காந்து வேதம் வாசிப்பேன். ஆண்டவரை கர்த்தரில் பலனை தருவா. நம்ம சாப்பிட சோத்தில் பலன் இல்லை, அதில் வியாதி இருக்கு, சுகர் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு. இருக்கா? வியாதி வந்துடுது இல்லை? வருதா இல்லையா? எஸ் நோ எஸ். நீ சாப்பிட ஆகாரத்துக்கு கணக்கு கொடுக்கணும். இதை திங்காதான் அதை திங்காதம்பாங்க. ஆனா அல்லேலூயா 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 அல்லேலூயா. உன்னை என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். எவ்வளவு வேணும் போய் சொல்லாதவர். வேதத்தை வாசிக்கும்போது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தார் என் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். வேதம் வாசிங்க. இந்த பலன் எங்கேருந்து வருது? கிளவிக்கு உங்களுடைய எல்லாருடைய ஜபம். 2வது அடிமை நல்லா ஜெபிப்பேன். தூக்கம் வராது. எப்போமா அப்படித்தான். ஆண்டவருக்கு நன்றி. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். 3ஆம் தேதி பாசிங் முடிக்கணும்னு இருக்கு. கர்த்தர் அதை நன்மையாக முடிய பண்ணணும். எல்லோரும் வாங்க ஜெபிங்க. எண்ணெய் கொண்டு வச்சுருந்தீங்கன்னா அதை ஜபம் பண்ணி வாங்கிட்டு போயிடுங்க. ஏன்னா எண்ணெய் கொண்டு வாங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். செய்கிற தேவன் நம்மத்தில் ஆசைப்பாடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா. வாக்கு தத்தம் தந்த தேவன் உண்மை உள்ளவர். சற்று எழுப்பி நின்று காண்கின்றவர் நம்மை கைவிடாதவர். வாக்கு தத்தம் தந்த தேவன் உண்மை உள்ளவர். வாக்கு மாற தூய தேவன் பரிசுத்தரே. வாக்கு தத்தம் தந்த தேவன் உண்மை உள்ளவர். வாக்கு மாற தூய தேவன் பரிசுத்தரே. உண்மையுள்ளவர் உயிருள்ளவர் நம்மை கைவிடாதவர். உண்மையுள்ளவர் உயிருள்ளவர் காண்கின்றவர் நம்மை கைவிடாதவர். வாக்கு தத்தம் தந்த தேவன் உண்மையுள்ளவர். வாக்கு மாற தூய தேவன் பரிசுத்தரே. வாக்கு தத்தம் தந்த தேவன் உண்மையுள்ளவர். வாக்கு மாற தூய தேவன் பரிசுத்தரே. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காருல. அறிக்கையிடுறீங்களா? அறிக்கையிடுறீங்களா? உள்ளத்தின் ஆழத்தில் உணர்ந்து நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். வீடுகளில் காலை வேளையில் காக்கா வந்து கத்திச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? எப்படி? சொந்தக்காரங்க வருவாங்க. எப்படி சொல்கிறீங்க? அது பசியோடு வந்து நின்று ஏம்மா ஒரு கை சோறு போடுமான்னு அது கத்துது. இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க? சொந்தக்காரங்க வருவாங்க. அப்போ காக்கா கத்துனா சொந்தக்காரங்க வராங்க. இவங்களுடைய நம்பிக்கை எங்கே இருக்கு? எங்கே இருக்கு? காக்கா மேலே இருக்கு. ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் வார்த்தையின் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் அழிந்து போவதில்லை, ஒளிந்து போவதில்லை. உனக்கு என்ன வாக்கை கொடுத்திருக்கிறாரோ அந்த வார்த்தையை கொஞ்சம் சிந்தித்து பார், சிந்தித்து பார், தியானி. அனல் உண்டாகும். கர்த்தருடைய அக்னியானவர் வெளிப்படுவார். தம்முடைய வார்த்தையை அவர் உனக்கு நிறைவேற்றுவதை அந்நிய கண்கள் அல்ல, உன்னுடைய சொந்த கண்கள் காணும். உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் அனுபவிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தெய்வ ஜனமே, நாம் வாக்கு தத்தங்களை மறந்து போவது உண்டு. வார்த்தைகள் இப்படியா சொன்னாங்க என்று சொல்லும். அவர் சொன்ன வார்த்தை, உனக்கு கொடுத்த வார்த்தை, சாமுவேலுக்கு கொடுத்த ஒரு வார்த்தை கூட தரையிலே விழுந்து விடவில்லை, தரையிலே விழுந்து விடவில்லை என்று சொல்லக்கூடிய வேளையிலே ஒரு வார்த்தை கூட செத்து போன வார்த்தை அல்ல, எல்லா வார்த்தையும் ஜீவன் உள்ள வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவன் உள்ள வார்த்தையை சிந்திக்காம நம்ம என்ன நினைக்கிறோம்? மற்ற பழமொழிகளையோ மற்றவர்கள் சொன்ன காரியங்களையோ மனசுல வச்சு புலம்புறோம். நீ எதை புலம்பிக்கிட்டு இருப்பியோ அதுதான் வந்து நிறைவேறும். ஏன்? நீ தான் சொல்லிட்டிய, காக்கா வந்துச்சுன்னா என்ன, கத்திச்சுன்னா என்ன வரும்? விருந்தாளிங்க வருவாங்க, உனக்கு வேலை வைக்க தான் செய்வாங்க. நீ அதே வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை நீ சிந்திப்பாயானா, அந்த காக்காவுக்கு கொஞ்சம் சோறை போட்டு எப்பா நீ போயிட்டு வா நீ அனுப்பிவிட்டானா, அது காக்கா இதுக்கு ஒப்பிடக்கூடியவங்களா இருக்கிறாங்க?
எதுக்கு ஒப்பிடக்கூடியவங்களா இருக்காங்க? சனி பகவானுக்கு ஒப்பிடக்கூடியவங்களா இருக்காங்க. இன்னைக்கு மனுஷனை பார்க்கும்போது சனி எண்ணி திட்டுறீங்களா இல்லையா? எத்தனை பேர் திட்டிருக்கீங்க? நம்முடைய தேவன் எப்பொழுதுமே வாக்கு மாறாதவர். அவர் கொடுத்த வார்த்தை ஒரு வார்த்தை கூட தரையில் விழாதுன்னா விழாதுதான். அதுதான் யோசிப்பு சொல்லுவான், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. இந்த மாதத்திலும் கர்த்தர் கொடுத்த வாக்கு என்ன? சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். பாவம் செய்தோம், பாவத்திற்குள்ளாய் கிடந்தோம், ஆனாலும் உணர்த்தப்படுகிறவர்களோடு தான் கர்த்தர் பேசுவார். ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையினாலே உணர்வடையக்கூடிய பிள்ளைகளுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம் சொந்தமானது. தேவனாகிய கர்த்தர் உனக்கு எனக்கும் நாம் உணர்வடையும்படியாய் இன்றைக்கு கேட்டு உள்ளத்தின் ஆழத்தில் வைக்காத ஒன்றும் அநேக காரியங்களை நம்முடைய காலங்களிலே நாம் செய்வது அறியாத ஒன்று திகைத்து என்று சொல்லி நாம் காணப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அவர் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுவார். எப்போ? தன் பாவங்களை அறிக்கையிடுகிறவன், அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் தேவனுடைய கரத்தினுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே காணப்படுகிற நாம், தேவனை அறிந்திருக்கிற நாம், இயேசுவின் பிள்ளைகளாய் காணப்படக்கூடிய நாம், இயேசுவனுடைய வருகைக்கு காத்திருக்கக்கூடிய நாம், அருமையான தேவ ஜனமே, பாவம் செய்யாதபடி விலக்கவோ பரிசுத்த தேவனை கிட்டி சேரவோ நம்மை தாழ்த்துவோம், ஒப்பு கொடுப்போம், அவருடைய வார்த்தைக்குள்ளாக ஒப்பு கொடுப்போம். நம்மைக்கு சிலகத்துவால ஆண்டின் வாக்கு தத்தமாக என்ன கொடுத்தா? நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு பலுகி பெருகுவீங்களா இல்லையா? பலுகி பெறுவீங்களா இல்லையா? கர்த்தர் பலுகி பெருகும்படியான காலங்களுக்குள்ள உங்களுடைய தலைமுறைகளை, சந்ததியை எல்லாவற்றிலும் நீங்கள் பலுகி பெருகுவீர்கள். ஆசீர்வாதங்களிலோ, சகல ஜனத்தாரிலோ, சகல காரியங்களிலோ, உங்களுடைய வேலையிலோ, உங்களுடைய பிரயாசங்களிலோ மிக்க சொல்லகத்துவால எல்லையில்லாத அளவிற்கு கர்த்தர் உங்களை மேன்மையாய் நடத்தும்படியாய் அவர் உங்கள் மேல், என் மேல், நம்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறபடியாய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் அன்பு தெய்வமே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் பேச்சின வாக்குக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அறிக்கையிட்டு நாங்கள் வாயை மூடிக்கொண்டு இருக்கலையா, வாய் திறந்து வாயினால் அறிக்கையிட்டு எங்களுடைய நன்மைகளை உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தாவே, நீர் இந்த நாளிலும் பிள்ளைகளோடு உணர்த்தின கிருபைக்காய் உமக்கு நன்றி. தேவ தயவுக்காய் நன்றி, தேவ கிருபைக்காய் நன்றி ஐயா. வல்லமுள்ள பராக்கிரமான காரியங்களை செய்தால் இது நிமித்தம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி கர்த்தாவே, வருகிற 12வது மாதத்திலும் வருகிற புதிய ஆண்டிலும் புதிய காரியங்களை கர்த்தர் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. அருமையான தாயார் ஜெயபாய் அவர்களுக்கு பாராட்டுகிற பிரதான அன்புக்காக நன்றி, புது பலனுக்காக கிருபைக்காக நன்றி. மீதியான இந்த நாட்களிலும் அதிகமான கிருபை அளிக்கிறார் என்ற வார்த்தையின்படியே கிருபையை கொடுத்து கொண்டு இருக்கிற கிருபைக்காக நன்றி. கர்த்தருடைய மகிமை, வல்லமை, மகத்துவம் டிசம்பர் 3ஆம் தேதியிலும் கர்த்தருடைய வல்லமை விளங்க பண்ண போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கர்த்தாவே, சகல காரியத்திலும் ஆறுதல் கொடுக்கிற தேவன், அருமையான தாயார்
குளோரி வில்லியம்ஸ் அவர்களை கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் இளைப்பாறும்படியாய் அழைத்து கொண்ட தேவன், அந்த குடும்பத்தாருக்கு ஆறுதலை கொடுங்க. தேவ சமான தங்க கருவதாங்க. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இதனாலும் சபையார் கேட்ட வார்த்தைகளை உள்ளத்தின் ஆழத்தில் வைத்து ஒவ்வொரு காலங்களிலும் கர்த்தாவே நீர் சொன்னி நீர் செய்வி, நீர் சொன்னி நீர் செய்வி என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு குடும்பங்களும் உமக்கு முன்பாக அறிக்கையிட்டு கர்த்தாவே ஜெயம் எடுக்கும்படியான காலங்களுக்குள்ளாய் கர்த்தர் நீர் மகிமைப்படுங்க. அப்படியாய் மகிமைப்பட போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து கர்த்தர் மகிமைப்படுங்க. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் நல்ல பிதாவே. ஆமாம். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே எப்படி ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடு கூட இருந்து கர்த்தருடைய வருகை பரியந்தம் கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.